வெல்கம் டு சசி மீடியா. பிக் பாஸ் போட்ட கும்மாளம் அந்த பார்ட்டி ஒன்று நடந்தது இல்லை கடைசியாக எண்டில், அதில் பிக் பாஸே கலந்து கும்மாளம் போட்டிருக்காரு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். சபரிக்கு கிடைச்ச வெல்கம், திவ்யாவுக்கு வாழ்த்து சொன்னவங்க யாராரு, பார்வதி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. சரி, நம்ம இந்த சேனலில் வந்து ஜென்ரல் டாபிக் போட்டாலும் எடுப்படலை, அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. காலைல போட்டு பார்த்தேன், யாருமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை. சரி, நான் அதை வந்து சசி அஃபீஷியல் அந்த சேனலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். அந்த சேனலுடைய லிங்க்கு இந்த வீடியோவுடைய எண்ட் கார்டில் வரும், அதை பார்த்து அங்கே வந்துருங்க. இந்த சேனலில் இந்த மாதிரி ட்ரெண்டிங் டாபிக் பற்றி பேசுவோம். இனிமேல் வீடியோ வந்து கரெக்டாக இந்த 12 மணி டைமில் தான் தரப்போகிறேன். இதில் வந்து ட்ரெண்டிங்காக இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு மீடியா சார்ந்து அப்படி அன்றாட நிகழ்வுகள் அதை பேசிக்கிறேன். அதில் முக்கியமான செய்திகள் அதில் போட்டுக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சபரி அவர்களுக்கு வெல்கம் பார்ட்டி, வெல்கம் சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலி, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அங்கே வந்து காரில் தான் வராரு. வண்டியில் உட்கார வச்சு மேலே உட்கார வச்சு மாலைலாம் போட்டு கெத்தா வான அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு வரதை பார்க்க முடியுது. இது சென்னையில் நடந்தது. அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அது அவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து தரப்போகிறது. அது பெரிய பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றின அப்டேட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஏன்னா அது பெரிய விஷயமா நடக்க போகுது. அவர் ஊருக்கு போகிறதுக்கு அப்புறம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, அப்படி போகும்போதுக்கு அப்புறமேட்டுக்கு சபரி வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஓட்டு போட்டிருக்கேன்னா 2 மாதம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒன்றும் இல்லை, வர எலெக்ஷனை தான் அவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பெரிய ஆள் தான், கொஞ்சம் சப்போர்ட்டிவ் உள்ள ஆள் தான் சபரி. அதனால் அதை சொல்லும்போது அப்புறம் உள்ளே இருக்கிறத சொன்னண்டா அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறமேட்டு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே வந்தாங்க. வந்து அவங்க கூட எல்லாருமே பேசிட்டு, அதில் முக்கியமாக அவருக்கு காஸ்டியூம் கொடுத்த அந்த டீமை வந்து அங்கே வந்து நிற்க வச்சது தான் பெரிய விஷயம். ஏன்னா காஸ்டியூம் கொடுத்தவங்க தான் அங்கே ரொம்ப முக்கியம். இதை தான் பிடிச்சிக்கிட்டு பிஆர் டீம், சபரியோட பிஆர் டீம் சொல்லிட்டு தெரியுதுங்க. அதாவது ஏன் காஸ்டியூம் டீம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரி சேலத்தை சேர்ந்தவர், சென்னையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. இருக்கலாம், இருந்தாலும் என்னன்னா அவருக்கு ட்ரெஸ்ஸை வாரம் எடுத்து அந்த கொடுத்துட்டு வாங்கிட்டுலாம் போக முடியாது. அவர் கொடுக்குற அழுக்கு ட்ரெஸ்ஸையும் அவங்களால துவச்சி தர முடியாது. அதுக்கு தான் வந்து காஸ்டியூம் டீம்லாம் வந்து வைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதும் அதை வாங்குறதும், இந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்களே வந்து இதில் கொடுத்து துவைக்க வச்சு அவங்களே எடுத்தாந்து தர்றது, அதுக்கு தான் வந்து வைக்கிறது. அப்புறமேட்டுக்கு வந்து அவருடைய அந்த ட்ரஸ்ட்டு அவங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ஹெல்ப் பண்ண போன இடத்துல பழக்கமானவங்க, இவங்க எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு டீமாகவே இருக்காங்க. எங்கே இந்த ஃப்ளட்லாம் வந்தால் போய் ஹெல்ப் பண்ணுறாங்களா, அவங்க ஒரு டீமாகவே இருக்காங்க. அப்போ அவங்களும் வந்து வருத்தப்பட்டதை பார்க்க முடியுது, அண்ணன் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவர் சபரி ஜெயிக்கலையேன்னு ரொம்ப அழுதுகிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாமல் ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பலூனை கொடுத்து நெகட்டிவிட்டி போக சொன்னது, இப்படி ஜாலியாக ஃபன்னாகவே போணுச்சு. அதில் விக்ரம் ஏன் எனக்கு ஃப்ரெண்டானார் அப்படின்னு அவர் ஊரில் இருக்க ஒரு ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். கொஞ்சம் ஃபன்னாகவே போச்சு. இதெல்லாம் வந்து இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகுது. விக்கல்ஸுக்கு வந்து அந்த வெல்கம் பார்ட்டி இவருக்கு இங்கே நடந்துருச்சு. அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே காட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திவ்யா அவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் இப்போ வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அந்த 30 லட்சம் செலவு பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிறத பேசுகிறத பார்க்க முடியுது. ஒன்றுமே பண்ண முடியாது. சேனல் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுக்கு மேலே அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன கேட்டால் அடுத்த சீசன் எல்லாருமே வச்சுட்டு போங்கடா அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பிஆர் டீம் அப்படிங்கிறது சேனலுக்குமே இப்போ தேவைப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஏன்னா கமல் சார் இருக்கும்போது அதோட டிஆர்பி வேறு, விஜய் சேதுபதிக்கான டிஆர்பி ரொம்ப கம்மி தான். இப்போ இந்த பிஆர் டீம் வச்சுட்டு போகிறவங்களை ஆதரிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் ஒன்று தான், எங்களுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் தேவை. ஏன்னா பிஆர் டீம் வந்து யாரோ ஒருத்தவங்கள வெளியில் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதே சேனலையும் அந்த ஷோவையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க இல்லையா? இப்போ திவ்யாவை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அது என்ன அர்த்தம், சேனலில் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த ஷோ வந்து வெளியே ரீச் ஆகுது இல்லை, அட்லீஸ்ட் ரீல்ஸில் நிறைய பேர் பார்ப்பாங்களோ, ஓ பிக் பாஸ்னு ஒன்று நடக்குது, இதில் இவங்க போயிருக்காங்க, அதை வச்சு பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஜென்ரலாக அந்த ரீல்ஸ் மட்டும் பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் ஷார்ட்ஸை மட்டுமே பார்த்து பிக் பாஸில் என்ன நடக்குது அப்படின்னு பேசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு தான் அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னு திட்டவட்டமாக தெரிஞ்சு போச்சு. நல்ல விஷயம், பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷம் எல்லாருமே வச்சுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, பார்வதி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ரெட் கார்டு விஷயம் அதுக்கப்புறம் வந்தது, இப்போ இதுக்கப்புறம் அவங்க மக்களை கொடுத்த ஆதரவு, ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்கான அப்டேட்டுகள் வரும். அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் போட்ட கும்மாளம், வழக்கமாக பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த குரலை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. போன வருஷமே அசீம் கூட அந்த குரல் வந்துருச்சு, வெளியில் வந்தாப்புல ஷாஷோ.
அதுக்கப்புறம் இப்பயும் வெளியில் நேற்றுலாம் வந்து அவருடைய ஃபோட்டோ வெளியே போட்டாங்க, கண்டஸ்டன்ட் எல்லாமே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படிங்கிறவர் இன்னும் ஹிந்தி தெலுங்குலலாம் பார்த்தீங்கன்னா மறைச்சு தான் வச்சுருக்காங்க. வெளியில் வருவாங்க, ஓகே கொஞ்சம் தெரியும் இவர் தான் அப்படின்னு அந்த பேர், ஆனால் கண்டஸ்டன்ட் கூடலாம் இறங்கி பேச விடலை. ஆனால் இந்த பிக் பாஸ் என்னன்னா இறங்கி வந்துட்டார் அப்படிங்கிறது, அதுவும் கடந்த 2 சீசனாக இந்த பிக் பாஸ் ஷோவுடைய குரல் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. கண்டஸ்டன்ட் கூட, அசீம் கூட, பழைய ஆளுங்க கூட ஒரு கான்டாக்டில் இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து இறங்கி வந்து எல்லாத்தையும் சகஜமாக பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொது இடங்கள்ல அவர் வரும்பொழுது, ஏன்னா இந்த இப்போ சமீபமாக ஒன்று சொல்கிறோம், எவனும் பிக் பாஸை மதிக்கவே மாட்றான்யா, ஏன்னா அவர் அப்படி கத்திக்கிட்டே இருக்காரு, இவனை போட்டு இப்படி போறாரு அப்படின்னு, இவனை பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கானுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஷாஷோ அவர்கள் எல்லாரு கூடயும் இறங்கி வந்து பேசுறது தான். அப்போ எல்லாருக்கும் அவருடைய பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா. அப்போ அடுத்த சீசன் வரவனும் பழகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது சொல்லும்போது நம்ம சாஷியத் தானே என்னடா போடா அப்படின்றோம், அவர் நம்ம ஃப்ரெண்டு தானே பார்த்துக்க மாட்டாரா, நமக்காக ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது இல்லையா. இந்த வாட்டி பார்வதிக்கு அமிர்தேன்னு அவங்கள மதிக்காமல் இருந்ததுக்கு காரணம் கூட இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல பழக்கமாக இருக்கும்போது அவருடைய குரலில் பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் 7 சீசன் கமல்ஹாசன் இருக்க வரைக்கும் பிக் பாஸுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா கமல்ஹாசன் நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சிருந்தாரு. அதாவது பொதுமக்களோட பேசக்கூடாது, நீ வெளியில் எங்கே வேணாலும் ஏதாவது வச்சுக்கோ, மக்களுக்கு தெரிகிற மாதிரி வெளியில் வரக்கூடாது, பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடாது, அது முக்கியமாக கண்டஸ்டண்ட்டை பேசக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. ஆனால் இதை இந்த டீம் விஜய் சேதுபதி விடலை. அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறனால இறங்கி பேச விட்டாங்க. இந்த சீசனில் ரம்யா ஜோ கூட இறங்கி ஒன்று பேசியிருப்பார். அவங்க வெளியில் போகும்போது 2 பேரும் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அவங்க தான் வெளியில் வந்து பிக் பாஸ் என்கிட்ட கன்னடத்தில் பேசுங்கன்னு சொல்லி கேட்டாங்களே, அவர் உடனே கன்னடத்தில் பேசுகிறாரு இல்லையா. ஸோ அப்படி என்னன்னா அவரும் வந்து எல்லாரும் கூடயும் பழகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஆனால் தப்பு கிடையாது தான், அவரும் வந்து பேசுகிறதும் இவங்களும் போய் பேசுகிறதும். ஆனால் இந்த ஆட்டத்துடைய சுவாரஸ்யம் பாதிக்கப்படுது இல்லையா எங்கேயோ. இப்போ பிக் பாஸ் எவனும் மதிக்க மாட்டான்ற வருத்தம் நமக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். அவரும் அவங்க கூட இறங்கி சகஜமாக அந்த டீமோட பார்ட்டி அப்படி இப்படி, நான் நல்லா தப்பாக சொல்லலை, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் போகும்போது அந்த ஒரு கேமோடைய அந்த சுவாரஸ்யம், க்யூரியாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிறது தான். போகிற போக பார்த்தா அடுத்து இன்னும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிறத இதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கலாம். இந்த ஃபோட்டோலாம் நமக்கு வெளியிடாமல் அதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களுக்குள்ளேயே காமிச்சிருக்கலாம். அந்த பார்ட்டிலாம் வந்து வெளியில் தெரியாமல் அவங்க பண்ணிக்கிறது வரைக்கும் நல்லது. வெளியில் தெரிஞ்சால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேமோடைய இந்த ஆட்டத்தோடைய சுவாரஸ்யம் போகுது. பிக் பாஸை ஒருத்தவனும் மதிக்க மாட்டான். இப்போ அடுத்த வாட்டி வரவங்களாம் இதை பார்த்துட்டு இப்போ யாரோ ஒருத்தன் போகிறான், அப்போ அந்த ஷாஷா கூட ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு ஒருத்தவங்க போகும்போது அவர் மதிக்கலைன்னா என்ன ஆகும்? ஓகேங்களா. இந்த கேமை வந்து இப்படி தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே தான் போன வாட்டி இதில் இருந்தார்ல அமித் பார்கவ், யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னடத்தில் பிக் பாஸாக இருந்தவர். அவரே வந்து திணறிட்டு இருந்தார் பாருங்க. இனிமேலாவது அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அவருக்கு வந்து வாய்ப்புகள், அவர் நேட்டிவ் இங்கேயே கிடையாது, அவர் ஹிந்திக்காரரு, ஹிந்தியில் 3 படம் பண்ணியிருக்காப்புல, நிறைய லாங்குவேஜ் தெரியும், மல்டி டேலண்ட் பர்சன் தான். ஸோ அவருக்கான வாய்ப்புகளை அங்கே தேடட்டும். இங்கே வந்து அந்த வாய்ஸை கொஞ்சம் மறைச்சி வச்சா மட்டும்தான் இந்த கேமில் ஒரு சுவாரஸ்யம் நமக்கு இருக்கும். போகிற போக்கில் இவர் தான் அப்படின்னா எவனும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னும் நிறைய அப்டேட்டுகள் வந்துகிட்டு இருக்கு, அதை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலில் வர அப்டேட் எல்லாமே இந்த 12 மணிக்கு இல்லை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். காலை வீடியோலாம் கட் பண்ணிக்கிறேன், 12 மணிக்கு கொடுக்குறேன். ஸோ இது வந்து இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ட்ரெண்டிங் டாபிக் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நாளையிலிருந்து நம்முடைய சசி அஃபிஷியல் சேனலில் வீடியோக்கள் வர ஆரம்பிச்சிடும். இங்கே கொடுக்குற ஆதரவு அங்கேயும் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.